மதிவதனி கிட்ட ராவணன் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. ஆனாலுமே இதுல ஒரு டவுட் என்ன அப்படின்னா, மதிவதனிக்கு வந்து இப்போ கூட வந்து சந்தேகமா தான் இருக்கு. ராவணன் இப்போ கூட உண்மைய சொல்றானா, இல்ல பொய் சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மதிவதனி வந்து இந்த மாரி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜனனிய மீட் பண்றாங்க. அண்ட் ஜனனியுமே பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்துட்டு அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு வந்து அந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு வர்றாங்க. "இத நீ கீழ தூக்கி போட்டிருந்த. இது உனக்கு தேவையில்லையா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவ உடனே எடுத்து பார்த்து நம்ம ஜனனிக்கு பயங்கரமான ஷாக். இந்த ராவணன் தான் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி இங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது தான் ராவணன் பத்தின அத்தனை உண்மைகளையுமே வந்து நம்ம மதிவதனி வந்து சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. அவன் வேற ஏதோ ஒரு மோட்டிவ்க்காக மட்டும் தான் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கான் ஜனனி. அத நம்ம என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் சரிப்பட்டு வரும். நீ உள்ள இரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ராவணனுக்கு கால் பண்றாங்க. ஸோ உள்ள வந்த ராவணன் பார்த்தீங்கன்னா மதிவதனிய பார்த்துட்டு, "என்ன மதி ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாரு. என்ன எதுக்கு நீ இப்போ வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்க? என்கிட்ட என்ன பேசுறதுக்கு உனக்கு இருக்கா? அப்படிங்கிற மாரி ராவணன் கேட்குறாரு. ஸோ அது மட்டும் கிடையாது. மதிவதனியோட மொபைல எடுத்தும் பார்க்குறாரு. இந்த மாரி நீ ஏதாவது ரெக்கார்ட் பண்றியா? அப்படிங்கிற மாதிரி. ஆனா மதிவதனி கரெக்ட்டா சொல்லிடுறாங்க. நான் வந்து எதையுமே ரெக்கார்ட்லாம் வந்து பண்ணல. நான் வந்து இன்னும் உன்னைய மாரிலாம் கிடையாது அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து அத அப்படியே வந்து கீழ வச்சுட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சரி என்ன மதிவதனி எதுக்காக வந்து இப்ப என்ன கூப்பிட்டுருக்க? என்ன விஷயமா நீ தெரிஞ்சுக்கணும்? அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசுறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது. மதிவதனி வந்து இந்த மாரி சில விஷயங்கள் எல்லாமே வந்து பேசிட்டு, மெயினான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். நான் அத உன்கிட்ட ஓப்பனாவே வந்து பேசுறேன். நீ வந்து இந்த மாரி ஆதி குணசேகரன் வீட்டுக்குள்ள போயிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதான் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இது நாள் வரைக்கும் நீ வந்து என்கிட்ட உண்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னதே கிடையாது. அட்லீஸ்ட் இப்பயாவது நீ வந்து உண்மை சொல்லுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மதிவதனி வந்து கேட்குறாங்க. ஓ சூப்பர்! யார் இதெல்லாம் உன்கிட்ட வந்து கேட்க சொன்னது? என்ன ஜனனி உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுனால இந்த விஷயம்லாம் நீ கேட்டு தெரிஞ்சுக்கிறியா? இல்ல இந்த வீட்ல வந்து ஜனனி எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கியா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இந்த வீட்ல யாருமே கிடையாது. நான் தான் உன்ன வர சொன்னேன். உன்கிட்ட தனியா பேசணும் அப்படிங்கிறதுக்காக. மத்தபடி இந்த வீட்லலாம் யாருமே கிடையாது. வேணும்னா நீ எங்க வேணாலும் தேடிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஓ! அப்படியா? என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி இப்போ என்ன விஷயம் உனக்கு? என்ன தெரியணும்? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, நான் கேட்டுட்டேன். ஆதி குணசேகரன் வீட்டுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? நீ எதுக்காக அவங்க வீட்ல போயிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அந்த ஆதி குணசேகரன பழி வாங்கணும். அது மட்டும் கிடையாது. அந்த குடும்பத்தில இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் பழி வாங்கணும். அதுதான் என் நோக்கம். அதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து இவங்க சொல்றாங்க. இத கேட்டவுனே நம்ம மதிவதனிக்கு பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? எதுக்காக அவங்க குடும்பத்தையும் அவனையும் பழிவாங்கணும் அப்படின்னு உனக்கு என்ன வந்து அவ்ளோ கொலவெறி அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, இந்த விஷயம்லாம் வந்து உனக்கு தெரியாது. இது வந்து நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு நடந்த விஷயம். ஆம். அந்த வீட்ல வந்து இருக்காரு. ஆதி குணசேகரனோட அப்பா ஆதிமுத்து. அவரும் எங்க அம்மா தேவகியும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, உயிருக்கு உயிரா வந்து காதலிச்சாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் கிடையாது. ஆதி குணசேகரனோட அப்பா ஆதிமுத்துவ வந்து எங்க அம்மா பார்த்தீங்கன்னா 2ஆம் தாரமா தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா, அதுக்கப்புறம் ஆதி குணசேகரன் வந்து எங்க அம்மாவ என் கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க வந்து கத்தியால குத்தி வந்து கொன்னுட்டான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன சொல்ற நீ? நீ சொல்றது உண்மையா? இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவ கூட நீ சொன்னது கிடையாது. அது மட்டும் கிடையாது. எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு தானே நீ என்கிட்ட சொல்லியிருக்க. இப்போ வந்து புதுசா இந்த மாரி ஒரு கதைலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி மதிவதனி கேட்குறாங்க. இது கதை இல்ல மதி. இதுதான் உண்மை. இவ்ளோ நாள் வரைக்கும் இந்த விஷயம் நான் யார்கிட்டயுமே வந்து சொன்னது கிடையாது. நீ இப்போ கேட்டதுனால மட்டும் தான் எனக்குள்ள இவ்ளோ வருஷமா இருக்கக்கூடிய அந்த வன்மத்த உன்கிட்ட நான் சொல்றேன். இதுக்கு காரணமே அந்த ஆதி குணசேகரன் மட்டும் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த ஆதி குணசேகரனை மட்டும் கிடையாது. அவன் குடும்பத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த பேரையுமே நான் வந்து பழி வாங்கணும். எல்லாரையுமே பழி வாங்கிட்டு கடைசியில அந்த ஆதி குணசேகரன் முன்னாடி போய் நின்னுட்டு, என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையையும், நான் யாரு அப்படிங்கிற உண்மையையும் அவன்கிட்ட சொல்லி, அவன தனி மரமா நிக்க வச்சு, கடைசியில அவன என்னோட துப்பாக்கியாலேயே அவன சுட்டுக் கொல்லணும். இதுதான் என்னோட ஆசை. இது நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து பயங்கரமா வந்து அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இத கேட்ட மதிவதனி ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டு, "நீ இன்னும் வந்து இதெல்லாம் பண்றதுலேருந்து திருந்தவே இல்லையா? அப்படி உங்க அம்மாவ கொன்னது ஆதி குணசேகரன் தான் அப்படின்னா, நீ அவன மட்டும் தான பழி வாங்கணும். எதுக்கு அவன் குடும்பத்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையுமே நீ வந்து குறி வைக்கிற? இது உனக்கு தப்பா தோணலையா?" அப்படின்னு கேட்கும்போது, "வாட் தப்பா? என்ன தப்பு? இங்க பாரு மதி, நான் பண்றதுல எதுவும் தப்பா எனக்கு தோணவே இல்ல. அந்த சின்ன வயசுல நீ இருக்கும்போது எங்க அம்மாவ எனக்கு மட்டும் எங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. அவங்கள என் கண்ணு முன்னாடியே குத்தி கொலை பண்ணிட்டு, அந்த ஆதி குணசேகரன் எங்க அம்மாவோட ஒட்டுமொத்த சொத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டாரு.
இப்போது அவங்க வாழ்கிற வாழ்க்கை, அந்த சொத்து அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன்? ஆதி குணசேகரன் சொந்தமாக சம்பாதிச்சதுன்னு நினைக்கிறியா? நெவர். அது எங்கள் அம்மாவோட சொத்து. ஒட்டுமொத்த சொத்தையும் எடுத்துக்கிட்டு என்னை தனியாக நடு ரோட்டில் விட்டுட்டாங்க. நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அனாதை ஆசிரமத்தில் வந்து சேர்ந்து அங்கே இருந்த ஒரு நல்லவர் தான் என்னை வந்து படிக்க வச்சார். அப்படி படித்து எல்லாமே வந்து என் வாழ்க்கையில் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பணம், சொத்து, அதுக்கப்புறம் நீ எல்லாமே. அது என் வாழ்க்கையில் அன்னைக்கு கிடைக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக முன்னேறியிருக்க மாட்டேன். எங்கள் அம்மாவோட சொத்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு தான் அந்த ஆதி குணசேகரன் அவனோட குடும்பத்தையே வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கான். அப்படிப்பட்டவனை எப்படி என்னால் சும்மா விட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் உன்னோட டார்கெட் அந்த ஆதி குணசேகரனாக தான் இருக்கணுமே தவிர அவங்க குடும்பத்து ஆட்கள் எதுவுமே பண்ணலை. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி நீ குறி வைக்கலாம்? அது எப்படி சரின்னு உனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருமதி, இது என்னோட பிரச்சனை. இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் யாரை பழி வாங்கணும், யாரை பழி வாங்கக்கூடாது, இதெல்லாமே வந்து நீ சொல்லக்கூடாது. அதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எங்கே என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆத்மிகா ஆத்மிகா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே அவள் இல்லை, வேலைக்கார அம்மா கூட வெளியில் போயிருக்கா. இப்போ நீ வந்த விஷயம் முடிஞ்சிச்சுல, கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி மதிவதனி வந்து சொல்லிடுறாங்க. ஓகே மதி, இப்போது இந்த விஷயம் நான் உன்கிட்ட தான் வந்து சொல்லியிருக்கேன். தப்பி தவறி இந்த விஷயம் வேறு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் கூட வாழ்ந்திருக்க, என்னை பற்றியும் என் கேரக்டர் பற்றியும் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் மதி. அந்த ஒரு கவனத்தோட நீ இருந்துட்ட அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம மதிவதனியை வந்து மிரட்டுறாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஏதோ ஒரு ரிங் கால் வருது. அது யாரோடதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜனனியோடது. ஆமாம், நம்ம ஜனனி வந்து இன்னும் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகலை, வீட்டுக்குள்ளேயே தான் வந்து இருக்காங்க. ஸோ ராவணன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி முற்றியும் வந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துருப்பாங்க. ஆனால் யாருமே வந்து இருந்திருக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து நம்ம மதிவதனி கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ராவணன் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி, இப்போ திடீர்னு இவ இந்த மாதிரி கேட்குறதுக்கு என்ன ஒரு இது இருக்குது, ஒரு வேளை இது வேறு யாராவது வந்து கேட்க சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பத்தோடைய அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கார் எடுத்துகிட்டுமே வந்து போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதிவதனி வந்து யோசிப்பாங்க, இவ சொல்கிறத வந்து நம்புறதா வேண்டாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இவ வந்து நம்மக்கிட்ட ஒரு விதமான உண்மை கூட வந்து சொல்லலை. இவ சொன்ன அத்தனையுமே வந்து பொய். ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து உண்மை அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். என்னை விட இந்த உலகத்தில் முட்டாள் யாருமே வந்து இருக்கவே முடியாது. என் பொண்ணுக்கு நான் ஒரு அம்மாவாக இருந்தால் மட்டுமே வந்து போதும். இதுக்கப்புறமோ இந்த ராவணன் பக்கமே நம்ம வந்து போகக்கூடாது. இவனோட பேர் கூட உண்மையா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியலை. வாழ்க்கையில் எவ்வளவோ வழிகளை தாண்டி தான் இப்போ நான் இந்த நிலமையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வெளியில் போன ராவணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. எதுக்காக மதி நம்மளை கூப்பிட்டா? அந்த வீட்டில் வேறு ஏதாவது இருக்கிற மாதிரியே நமக்கு தோணிக்கிட்டு இருக்கே, என்னமோ நடக்க போகுது, சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனிக்கு தெரிய வந்துருச்சு, ராவணன் யார் என்ன அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை எப்படி அவங்க கொண்டு போக போகிறாங்க, இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு அவள் சொல்ல போகிறாளா, இல்லை எதுவுமே சொல்லாமல் கமுக்கமாக உட்காந்துட்டு வேலையை பார்க்க போகிறாளா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.